ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ இதை பற்றி இருக்க பண்ணி பார்த்தீங்கன்னா இவன்ட பூர்வீக வீடியோ போன வீடியோ பூர்வீகமாக வாழ்ந்த வீடியோ இதுக்கு முந்தைய வீடியோ பார்த்துருப்பீங்க. இது அடுத்த வீடியோ. இந்த வீடியோ என்னத்தை பற்றி இருக்க பண்ணேன், நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் குளத்து போய் பார்ப்பேன். இந்த குளத்தெல்லாம் அடுத்த வீடியோ போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, பட் இந்த உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்க எப்படி இருக்கேன்னு தெரியா, நான் நேரில் ஃபீல் பண்ணிருக்கேன். இந்த இடம் இந்த இடத்த நான் மெயினுக்கு என்னதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜானி என்று சொல்லுவோம் நம்ம இங்கே மாடு. அந்த இடத்துல நான் காட்டினேன் தானே, அந்த ஏரியாவெலாம் ஜானி இன்னைக்கு அங்கே சைட்லாம் போக வேணாம் சொன்னவங்க. நாங்களே ஒரு சைட்டு ஓரமாக தான் நிற்கும். நாங்கள் என்ட்ரியே அங்கேருந்து வந்து நாங்கள் என்ட்ரி எங்கேயோ இருக்கி அங்கேருந்து வருவோம். ஸோ வீடியோ வாங்க போவோம். வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். ஃபுல்லாக தண்ணி நிற்கிறேன் எனக்கு எப்படி தெரியும். எங்கள் அண்ணா கிழஞ்சி வந்து ஒரு காட்டுன வீடியோ எடுத்துக்காங்க. இது கரண்ட் அடிக்குமா? இதில் நமக்கு அடிக்காது. இந்த குளத்து மீன் சாப்பிடுங்க, டேஸ்ட் நல்லா இருக்குங்களா? மோடியும் அடுத்து பல்ல இருக்குடா, அதை கவனிக்கலடா. வேறு லெவலுக்கு இது வான்காத துறக்கிறது தான் இது. நீங்கள் நான் பின்னால் வரேன், உங்களுக்கு பின்னால் இல்லை வரேன் முடிக்கிறேன். டிசம்பரில் ஏதாச்சும் மாடு அடித்த டைமில் இதில் வந்துருந்தோம்டா வேறு லெவலாக இருந்தது. எங்கே பாருங்க ஜான வரலையா இஞ்சல ஃபுல்லாக நிற்கிந்தான் இஞ்சல் பக்கம். இல்லை பகல் டைமில் வராதா? அது பகல் டைமில் போமா ஜேனி ஜானி இவன் ஜேனி ஜான பக்க நிற்குமா பாடா ஜேனி இந்த கட்டுக்க பொங்கலுக்கு பிடிச்சிடும். அங்கெல்லாம் தண்ணி கேட்குது, ஃபுல்லாக தண்ணி தானே சத்தம் கேட்குறது. நாங்கள் அந்த இடத்த விட இந்த இடம் பெட்டராக இருக்கு. இந்த சைட்லாம் செம்மையாக வந்து ஃபன் பண்ணி பிடிக்கிறேன். ஆனால் பட் நம்ம மொக்குத்தனமாக இருந்த மாட்டா ஜானகி படியாக போயிடுவோம். இந்த வான்கதவை அடைக்கத்தான் இவங்க வந்திருக்காங்க. வந்தவங்க இந்த அண்ணாக்கள் இதில் ஓட்டுருங்க வேட்குமேட்டுன்னு பிபாய் இந்த கட்டுக்கு இதை போட்டிருக்காங்க. என்னண்ணா எப்படிங்க சுரக்கப்படுங்களா? அடைச்சப்படுங்களா? ஆ சரி, உங்களோட கருத்து என்ன? நாங்கள் வந்து அண்ணாக்கள் எதுக்காக இங்கே வந்தவங்க பார்த்தீங்கன்னா வான்கதை திறந்துருந்தது போட்டுறதுக்கு வந்துருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு நாங்கள் வந்து அவங்களோட சாட்டை வச்சு தான் நாங்கள் இந்த குளத்துக்கு வந்திருக்கேன். மற்றபடி சும்மா டைமில் விட மாட்டாங்க நினைக்கிறேன். அப்படி சும்மா டைம் ஆக்கள் வர விடுவாங்களா? இதுக்குள்ள சும்மா டைம் வரல மாக்கள் எனி டைம் வந்து போகலாம் தானே. அப்போ எங்கே எண்ணெயை வச்சு பேக்கிறது காட்டிக்கானுங்களா வெரைட்டி வீட்டு தான் வான்கதை பார்த்தீங்கன்னா எடுத்து 40 இவங்க இதுக்கு இருக்கிறவங்களா? அதுக்குள்ள இது திறக்கிறதுக்கு மூடுறதுக்கு இருக்கிறவங்களா? இவரா கீழே சாப்பிடுமாண்ணா? ஐயோ நீங்க கதவழி அடிக்கீங்க. ஜெனி இறங்க, அந்த அண்ணன் அடிக்கிறோம் இதுக்கு. அங்கே போடுறா 6 அடி தாண்டி போகுது. கல் எங்க இருக்கு? என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ அங்கேருந்து வந்து நாங்கள் அந்த குளக்கட்டு ஸ்டார்டிங் அங்கே இருக்கி. சரி, அங்கேருந்து எப்படியே வந்து இந்த அண்ணாக்களோட வந்து நாங்கள் இந்த அண்ணாக்கள் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வான் கதவு அது எங்கள் சைட் எந்த ஊருக்கு போயிருந்தது இல்லை, அந்த கதவு ஓப்பனில் இருந்தது. அந்த கதவை க்ளோஸ் பண்ண தான் அந்த அண்ணாக்களை அவங்க இறங்கி திணிக்காங்க. இப்போ நானே வேணும் இஞ்சல பக்கம் போப்போம். சரி பாய். அங்கால நானே வேணும் இஞ்சல பக்கம் தான் நிற்கும். பட் இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அங்கால ஏரியாவில் ஜானையில் கிடக்காண்டு கதைக்காங்க. உண்மையாக வெள்ளை ஜானை நீ பாப்பாடா நீ அப்படியே போகணும். பார்த்து போனோம் ஏரியா. அப்படியே போன வயதில் திரும்பி ஓடி வந்தோம்டா இன்னும் பெட்டர். அந்த அது வரைக்கும் பார்த்துட்டு வரும். அதையில் ஊர்வலமா போகிற வேலை நல்லா வீடியோ சாங் செய்யலாம் தெரியுமா? செம்மையாக இருக்குது தெரியுமா அந்த இடம். ஃபன் மொக்குத்தனமாக தெரியக்கூடாது. இதில் வந்தோம்டா யானை நான் 100% நான் சொல்லுவேன். இந்த ஏரியாவில் ஃபுல்லாக யானை வரும்.
ஏன்னா இந்த ஏரியாவுக்கு இந்த வேலிக்கு அங்கே ஸ்டார்டிங்கில் போட்டிருக்காங்க யானை வேலி இந்த இடத்துல. ஒரு அளவு தூரம் தான் பாருல, அஞ்சால போகாத யானைக்கு போய் மாதிரி. நான் புள்ளிடா, நான் தான்டா இல்லையோ இப்படி சொல்லியோ அம்மாடியும் இந்த ஒரு அங்கிள் நிற்காடுறா, இந்த நிற்காரு வந்து பாரு. பயந்துட்டியா? நானே பயந்து. அப்போ சரிதானே, யானையை பார்த்து வந்துரு. ஏண்டா இப்போ டைமை பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிட்டு, ஈவினிங் ஒரு 4 மணி ஆகிடுச்சு. வாடா ஊண்டாரு இப்போவே சொல்ல போனால் 4:30. எங்களுக்கு இந்த குளத்தை சாரி இந்த குளத்தை விட்டு தாண்டி போகல, எங்களுக்கு எப்படி 4 மணி அப்படி இருக்கும். ஆனால் இந்த குளத்துலலாம் பார்த்தியா சிம்பிளாக வந்து மீன் பிடிக்காங்க. நம்மளோட குளத்துலலாம் மீன் பிடிக்க முதல்ல பிடிக்க இதுக்குள்ள இருக்கிறா முதல்ல எப்படி நான் தாண்டா இல்லையோ எப்படி ஓட்டுன்னு பார்த்தீங்களா? எனக்கு தெரியும் இவர் விட இதான் எத்தா வராது. நான் சும்மா ஒரு முசுப்பு அவர் எப்படி ஓடுவார். நான் சும்மா பயந்து வாத்துறேன் அடிச்சிருங்கண்ணே. அது சரி அது சரி. ஸோ இந்த ஏரியா தான் ஜான ஏரியான்னு சொல்கிறவங்க. அந்த அடிக்க அந்த புளிய மரம், அவர் சொன்ன புளிய மரம் பார்த்தியா, அந்த புளிய மரத்தை தாண்டி கொஞ்சம் தூரம் முன்னுக்கு நடந்து போனீங்கடா. ஆனால் அப்போ எங்கே ஆக்கள் போடுறாங்க என்னடா, அங்கே பாரு ஆடு மேய்ச்சிட்டு வராங்க. சைக்கிள் கிடைக்கு மீன் பிடிக்கிறவங்களா. பட் இந்த மீன் பிடிப்பாங்கடா, அந்த மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறது தெரியுமா? ஆமாம், குளத்தை எங்கள்கிட்ட ஏரியா இந்த ஊரில் இந்த கொணக்க பெரிய ஊரில் இருக்குது. அந்த ஊரில் சொல்லுவாங்க கித்தூள் மீன் சாப்பிடணும், உருவாமத்தி மீன் சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. கால்நடைக்கு அப்புறம் முதல்ல ஆண்டு கடிக்க போகுது. இடிக்க வாய்ப்பு இல்லை. அங்கே இருக்கிறோம் அந்த நீ ஒன்று குளக்கு பார்த்தியா. ஆனால் இந்த குளத்துக்கண்டு ஆக்கள் போட்டுருக்காங்க, அவங்களுக்கு அரசாங்கத்தில் காசு கொடுக்காங்க. என்னத்துக்கு பார்த்தியா, அந்த பாட்டா கரெக்டாங்க பான்கதை ஓப்பன் பண்ணுறதுக்கும் அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு போட்டிருக்காங்க. அவங்க என்னடா குளிக்கிறவங்க நீந்தாண்ட பூந்தனமே இங்கே கூட்டிகிட்டு வந்தாண்டா எங்களை காணலேண்டு இந்த வந்து நிற்கா. இந்த குளத்துக்கு ஆக்கள் பெருசாக விட மாட்டாங்க. முதல் பெருசில் இந்த குளத்துக்குள்ள இந்த மார்கழி டைமில் இந்த குளம் அந்த நிற்கி தானே கட்டு நிற்காங்கனே கட்டு, அந்த கட்டு ஃபுல்லாகவே தண்ணி. சரி அந்த குளத்துக்குள்ள லிமிட்டை தாண்டி இறங்க ஏலா இதுக்குள்ளேயா? ஓ சரியான தண்ணி நம்ம மாறுது. அதான் இவங்க நல்லாக்கள் சொன்னவங்க, நீங்கள் வேண்டாம் மார்கழி டைமில் வந்துருந்தீங்கடா நல்லா இருந்திருக்குமேண்டு. வருவோம் இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன் கேட்டு என்ட்ரி அதுக்கு தான் நாங்கள் வந்தோம். நாங்கள் அடுத்து அந்த வான்கதவை மூடுறாங்க. வேறு லெவல் இங்கே கொடுத்துரு. நானும் நிறைய டைம் வந்து போயிருக்கேன் இந்த ஊருக்கு சரியா. இவன் அவங்க சொல்ல போனால் தான் கிடந்திருக்கேன் ஒரு டைமில். வெள்ளாமை மட்டும் நான் அஞ்சாம் வந்திருக்கேன். வாடா வெள்ளாமை நாட்டை அவர் மரத்துக்கு கச்சான் சாப்பிடல அஞ்சாம் வந்தவனா நன்றிடா வெட்டங்கட்டவனே அதுக்கு இஞ்சாம் வந்தவனாம். அப்போ நிறைய டைம் வந்து இந்த கட்டுக்கு வந்துருக்கியா? இல்லை இதுக்கு வரல, நானும் வரல. நான் தண்ணி ஓடுது அங்கே தொங்கல் ஓடுறது நிற்கும். இல்லை இதா ஐயா அந்த அவர்த்தால போகிறாங்க வெள்ளாமட்டுறதுக்கு. நான் நிறைய டைம் வந்திருக்கேன். இந்த இதுக்கு வரல. என்னென்ன பார்த்தீங்கன்னா முதல் சின்ன பொடியனா என்னை கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. உனக்கு என்ன தெரியல இங்கே வேலை வேலை நட வேண்டாம் அப்படித்தான்டா. ஜெய் குட்டி குட்டின்னு சொல்ல மாட்டாங்க ப்ரோ என்ன வீட்டில். ஜெய் சஞ்சய் அப்படித்தான். நீங்கள வர்றதுடா ஜெனி பாடா பாயு. இந்த கட்டப்போ கட்டினோண்டு பார்த்தீங்கன்னா 1982 கட்டணுங்க. எஸ் நான் எனக்கு அப்படி நான் அதுக்குள்ள வரும் அப்படி வரி. இந்த கல்லை பார்த்து எவ்வளோ பெரிய பெரிய கல்லுண்டு. கையால் இருந்து உட்கல இவங்க அந்த காலத்தில் ஜேசிபி வச்சு இவங்க எந்த ஒரு வேலையும் செய்யலை. ஏன்னா 1982 அதில் இருக்க வாய்ப்பு இல்லை அன்னைக்கு. அப்போ எப்படி ஜேசிபியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு இவங்க அது அவங்க டங்க கூப்பிடு கூப்பிடியா அவன் இல்லைடா அவன் தான் நிற்காண்டா. இந்த வான்கதை இன்னும் இறக்கி முடியல அவங்க பார்த்தீங்களா. அது அடைப்பிரியா ஆமாம் அதுக்குள்ளே அந்த அண்ணன் இறங்கி நிற்காரு. அதையும் 8 அடி தாப்பம்மா அந்த இறங்கி கல்லில் தூக்கி போடுறாங்க. ஆனால் அடைச்சிருக்காங்க பார்த்தியா ஜெனி பார்த்தியா ஸ்லோவாக திறந்துருக்காங்க. இதுக்கு முதல் இடத்த கொந்தளிச்சான் இப்போ கொந்தளிக்கல பார்த்தியா ஸ்லோவாக கொதிக்குது. இந்த மீன் ஆமாம் எங்கடா அந்த அண்ணா காணல இப்போ 2 ரூபா
வரேன் பார்த்துக்கோ. உண்மையே போனவரு இந்தப்பா இன்னும் திரும்ப போய்த்தாரு. சரி ரெடியா? எந்த கதை வடைக்க நீ ரெடியா? நான் எல்லாத்தையும் இறங்கிட்டு சா இதை கொஞ்சம் ஏற்றுவோமாண்ணா? வச்சிருப்பேன். இதை மட்டும் ஏற்றி இறக்கி திரும்ப செஞ்சுடுவான் தானே செய்வாங்க. அதுக்குள்ள இறங்குது அந்த தண்ணிக்கு இறங்குண்டா. நான் தண்ணி தாண்டது பிறகு இல்லைடா தண்ணிக்குள்ள இறங்கி தங்க கண்ணே. ஆ லீக் கிடைக்கும். அவ்வளோ இப்போ மூச்சு அடிச்சிருக்காரு. அவனுக்கு கிட்டத்தட்ட 12 வயது வந்து இதுக்குள்ள 12 அவன் பிறந்ததுல இருந்து குளத்துக்குலாம். இந்த ஆள் வர மாட்டார் குளத்துக்குள்ள. சரி இதுக்கு குளத்துக்கு வரக்கூடாது. அதான் கொஞ்சம் இறங்கிருக்கு கல்லு நொறுங்கி போயிடுச்சு. அதே மாதிரி தானே இருக்கணும் இதுக்குள்ள. இதுவும் அட்டைக்கல்லு கிடக்கத்தான் அதை விற்கலாடா. வேறம்மா அண்ணா வேறண்ணோ. ஆ எப்படிப்பட்ட இடம் பார்த்தீங்களா? வேற என்ன வேறுங்க. ஆனால் இந்த ஊரில் இதை ரகசியமாக ஒரு ஒழிச்சு மறைச்சி வைங்க. பார்த்தீங்களா குரங்கு கூட்டங்கள்லாம் இருக்கீங்க. அங்கே ரியல் குரங்கு இருக்கு. இங்கே அந்த மனித குரங்குகள் போகுது பார்த்தீங்களா? ஏ ஜனி சோமாரிக்கியா சோமாரிக்கியா அப்படி பாய் அடுத்திருந்து இந்த சைட்லாம் குளிக்கிறவங்களா? ஆனால் இந்த சைடுலாம் இந்த இப்போ நாங்கள் நடந்து போகிறோம் தானே. இந்த இதால் தண்ணி வலியும் தெரியுமா? அந்த டிசம்பர் டைம்லலாம் வந்தோம்டா. அதாச்சும் அடுத்த மாதம் டிசம்பர் தான். அதுக்குன்னு சொல்கிறேன். இங்கே தண்ணி ஃபுல்லாக நிரம்பி போய் இப்படி இந்த நாங்கள் நடந்து வந்த கட்டி தான். இந்த கட்டெல்லாம் அப்படி வலி இந்த சைட்டுக்கு போகிறதுக்கு. அடுத்த இந்த ஏரியாவுக்கு நிறைய பேர் வருவாங்கிறதுக்காக. நான் நிற்கிற இடத்துல வரைக்கும் இந்த தண்ணி கிடைக்கிற தண்ணி பிடிக்கும். சரி அப்படின்னா நான் நிற்கிற இடத்த யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய தாப்பமாக இருக்கும். ரெண்டு யானை இல்லைடா குரங்கு. அங்கே இருக்கிற குரங்கு இங்கே இருக்கும் குரங்கு.